ஃபிர்தௌஸுல் அலா உயர்ந்த ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் மிகவும் பெருமதியான மிகவும் அல்லாஹ்விடம் மதிப்பு மிக்க இந்த சொர்க்கமாகிய ஃபிர்தௌஸுல் அலா யாருக்குரியதே? அந்த ஃபிர்தௌஸுல் அலாவை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்னென்ன நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நாம் ஏழுமான அளவு உற்று நோக்குவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொர்க்கம் இருக்குது அல்லவா, பல வகைகளாக இருக்கின்றது. அதில் மிகவும் மிகவும் அல்லாஹ்விடம் பெருமதியான அனைத்து சுவண்டிகளும் உள்ளடங்கப்பட்டதாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எந்த அளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவு சந்தோஷமாக வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனத்தை, அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தர சுவனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் எண்ணக்கூடாது நாம் சர்வ சாதாரணமானவர்கள், நமக்கு எங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததில்லை, சஹாபாக்கள் அமல் செய்தது போன்று இரவு முழுக்க நின்று வணங்கவில்லை, பகல் முழுக்க நோன்பு நோக்கவில்லை, இவ்வாறு பெரிய பெரிய அமல்கள் செய்ய முடியவில்லை என்று நாம் கருதக்கூடாது. இதே சந்தர்ப்பம் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இந்த சந்தேகம் தோன்றியது. அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது சொர்க்கத்தில் அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்குது அல்லவா, அது யாருக்கென்றும் குறிப்பிட்டதல்ல. யார் அல்லாஹ்விடம் சில விடயங்களை எதிர்பார்க்கின்றான், அப்படிப்பட்ட விடயங்களை யார் சரியான முறையில் செய்வார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக வழங்குவான். அது யாராக இருந்தாலும் சரி, சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, தாபிஈன்களாக இருந்தாலும் சரி, அவுலியாக்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு தகுதியான விடயங்களை தெளிவாக குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடியதை நாம் அடைவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், சுவனம் என்று சொன்னாலே யாரும் கற்பனை பண்ண முடியாது. சுவனம் என்று சொன்னால் இவ்வாறுதான் இருக்கும். நாம் ஒரு விடயத்தை நம்முடைய மனதில் விளங்கிக் கொண்டால் சொல்லலாம், மனிதன் என்று சொன்னால் இவருக்கு 2 கால்கள் இருக்கும், 2 கைகள் இருக்கும். அவ்வாறு அவருடைய உடல் உறுப்புகளை வைத்து நாம் மனிதன் என்று நம்முடைய உள்ளங்களில் கற்பனை பண்ணிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லிவிட்டார், சுவனம் அந்த மனிதர்கள் அந்த கியாமத்துடைய நாளில் போய் சந்திப்பார்கள், அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனத்தை அடியார்களுக்காக வேண்டி, நல்ல அடியார்களுக்காக வேண்டி மிகவும் அற்புதமான வகையில் அல்லாஹ் படைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாலா ஐனுன் ரஅத், எந்தவித கண்களும் பார்த்திருக்க மாட்டாது இந்த உலகத்தில், வலா உதுனுன் சமியத், அதே போன்று எந்த காதுகளும் கேட்டிருக்க மாட்டாது. சுவனம் என்று சொன்னால் இவ்வாறுதான் அவ்வாறுதான் என்று எந்த காதுகளும் கேள்விப்பட்டிருக்காது. அது மட்டுமல்ல, மனிதனுடைய உள்ளத்தில் கூட ஒரு ஊசலாட்டம் கூட வந்திருக்காது. சுவனம் என்று சொன்னால் இவ்வாறுதான் இருக்கும். யாருக்கும் சொல்ல முடியாது சுவனம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற சந்தர்ப்பத்தில் சில விடயங்களை, சுவனத்தில் உள்ள சில விடயங்களை காண்பிக்கப்பட்டார்கள். அதை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதை வைத்து நாம் விளங்கிக் கொள்ளலாம், சுவனம் என்று சொன்னால் இவ்வாறுதான் இருக்கும் என்று விளங்கிக் கொள்ளலாம். தவிர முழுமையாக சுவனம் என்று சொன்னால் இதுதான் என்று யாராலும் உறுதியாக கூற முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த ஃபிர்தௌஸுல் அலா மிகவும் உயர்த்தியான அந்த கண்ணியமிக்க அந்த அல்லாஹ்விடம் மிகவும் மதிப்பு மிக்க அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் ஆரம்பமாக எதிர்பார்க்கக்கூடியது, நாம் முஃமின்களாக இருக்க வேண்டும், நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக, இறுதி தூதராக நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். கலாமுல்லாஹ்வாகிய நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை, அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மர்மையை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அந்த மஹ்ஷருடைய நாளில் கேள்வி கணக்கை நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு அல்லாஹ் நம்மிடம் எந்தெந்த விடயங்களை நம்பும்படி எதிர்பார்க்கின்றானோ அவ்வாறு நாம் ஈமான் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக வாக்களித்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ,
கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. அவ்வாறு யார் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு இவன்தான் என்னுடைய ரப்பு, இவர்தான் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வாறான விடயங்களை உண்மையாக உள்ளத்தால் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த மறுமையுடைய நாளில் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் எது? ஃபிர்தௌஸ். அந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணியமிக்க மிக மகத்தான அந்த சுவனம்தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். அது மட்டுமல்ல, காலிதீன ஃபீஹா, அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல கிரியைகளை செய்தவர்கள், காலிதீன ஃபீஹா, அந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அதில் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வெளியே வரமாட்டார்கள், வெளியே வருவதற்கு மனதும் விடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனத்தை படைத்திருக்கின்றான். லா யபூன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா. அதே போன்று அவர்கள் யாருமே ஆசைப்பட மாட்டார்கள், நான் சுவனத்தில் இருந்து விட்டேன், ஒரு வருடமோ அல்லது 2 வருடமோ நான் எதெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதெல்லாம் அனுபவித்து விட்டேன், நான் வெளியே வந்து போவோம் என்று யாரும் எண்ண மாட்டார்கள். வலா யபூன ஹிவலா, அவர்கள் கொஞ்சம் சரி இந்த சுவனத்தை விட்டு அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான சுவனத்திலிருந்து வெளியாக வேண்டும் என்று எந்த அடியார்களும் ஆசைப்பட மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ்விடம் மிகவும் பெருமதியானது சுவனம், அந்த சுவனங்களில் மிகவும் பெருமதியானதுதான் அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்த்திகரமான அந்த சுவனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சுவனம் கிடைப்பது என்பது ஒரு சின்ன விடயம் அல்ல. நாம் இந்த உலகமாக இருந்தாலும் ஒரு பெருமதியான விடயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோம், எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவு நித்திரை முடிக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு நல்ல விடயங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்த்தபடி வாழ்ந்துவிட்டு அந்த சுவனத்தில் நுழைந்து விட்டால், அந்த சுவனத்தில் உள்ள இன்பங்களை அனுபவித்து விட்டால், அதை கண்ணால் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் எவரும் அந்த சுவனத்தில் இருந்து வெளியே வர விரும்ப மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தில் இருந்துதான் 4 ஆறுகள் ஓடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பால் ஆறு, அதே போன்று தேன் ஆறு, மது ஆறு, தண்ணீர் ஆறு, இவ்வாறு 4 ஆறுகளும் அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தில் இருந்துதான் ஊற்றெடுக்கின்றது. இந்த அளவுக்கு அது மகத்துவம் மிக்க ஒரு சுவனமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான விடயம்தான் அந்த சுவனத்துக்கு, அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய சுவனத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அர்ஷ் தான் நிழல் அளிக்கின்றது. அந்த அர்ஷ் அதற்கு மேலால் தான் இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிறைய பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கிதாபுகளில் படித்திருப்போம். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் அந்த உலகத்தில் அந்த மறுமையுடைய நாளில் ஒரு மனிதனுக்கு கிடைப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனை பார்க்க பாக்கியசாலி அந்த உலகத்தில் அந்த மறுமையில் யாரும் இருக்க மாட்டான். ஏன்? நாம் இன்று பார்க்கலாம், இங்கு குவைத்தில் 50% அல்லது 60% சூடடித்தால் நம்மளால் தாங்க முடியுமா? உழு செய்வதற்கு களவுபடுகின்றோம். அதே போன்று தண்ணீரில் குளிப்பது என்று சொன்னால் நாம் இரவே பக்கெட்டுகளில் தண்ணீரை நிரப்பி வைக்கின்றோம். ஆனால் அந்த கியாமத்துடைய நாளில், மஹ்ஷருடைய நாளில் சான் அளவு சூரியன் தலைக்கு மேலால் இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வேர்வையால் மக்கள் மிதப்பார்கள், பாவிகள் மிதப்பார்கள். அவர்கள் செய்த பாவத்துக்கு ஏற்ப அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய அரசில் கிடைத்தவர்கள், அந்த அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் கிடைத்தவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான், அளவே இட முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அரசே அந்த சுவர்க்கத்துக்கு, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்த்தியான சுவர்க்கத்துக்கு மோடாக அமையும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 7 விதமான தன்மைகளை, 7 சிபாத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமின் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவில் தெளிவாக சொல்கின்றார். இந்த 7 சிபத்தும் எந்த அடியார்களிடம் வருகின்றதோ அவருக்கு நிச்சயமாக கியாமத்துடைய நாளில் ஒதுங்கும் இடமாக, அவர் தங்கக்கூடிய இடமாக நான் அவருக்கு சுவனத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். அது சுவனம் என்று சொன்னால் சர்வ சாதாரண சுவனம் அல்ல. அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய, அல்லாஹ் மிகவும் அற்புதங்களை வைத்து படைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம் தான் ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். அதில் முதலாவது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல்
முஃமினில் தெளிவாக கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள், இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொண்டவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். கத் அஃப்லஹ, கத் அஃப்லஹ என்று சொன்னால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கத் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு வார்த்தை வந்துவிட்டால் நாம் உதாரணமாக சத்தியம் செய்து நிச்சயமாக என்று சொல்லுவோம் அல்லவா, அது போன்று ஒரு வார்த்தை தான். அல்லாஹ் சொல்கின்றான், நிச்சயமாக திட்டவட்டமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் அந்த ஃபிர்தௌஸுல் ஆலாவுக்கு சொந்தக்காரர்களாக வாரிசுகளாக ஆகிவிட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிர்தௌஸுல் ஆலாவுக்கு முதலாவது எதிர்பார்க்கக்கூடிய பண்புதான் முஃமினூன், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட உண்மையான விசுவாசிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எந்த அளவு நம்முடைய ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோமோ, ஏதோ இவருடைய பெற்றோர்களும் முஸ்லிம்களாக பிறந்து விட்டார்கள், நாங்களும் முஸ்லிம்களாக பிறந்து விட்டோம், அவர்களும் 5 நேரம் தொழுகைக்கு வந்தார்கள், வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு வந்தார்கள், இவ்வாறு ஓர் சடங்காக இதை செய்வோம் என்று சொன்னால் அந்த உண்மையான முஃமின்களின் கூட்டத்தில் நாம் சென்றடைய மாட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகின்றோம், நாம் நோன்பு பிடிக்கின்றோம், நாம் ஜகாத் கொடுக்கின்றோம், நாம் நல்ல விடயங்களை செய்கின்றோம், இதை நாம் உள்ளத்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேன், இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான், இதற்கு கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான் என்ற உறுதியான எண்ணத்தோடு உள்ளத்தில் நாம் இந்த அமல்களை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான முஃமின்களாக விசுவாசிகளாக ஆக முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவது சிஃபத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய சுவனத்தை நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களில் முதலாவது அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிலூன், வீண் விளையாட்டுக்களை கண்டால், கெட்ட விடயங்களை பார்த்தால் அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிச்சயமாக நமக்கு அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய சுவனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனந்தர சொத்தாக தருவதற்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அந்த லஹ்வு என்று சொல்லக்கூடிய அந்த வீண் விளையாட்டை உலமாக்கள் என்ன 3ஆக பிரிக்கின்றார்கள். முதலாவது விடயம் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இணை வைப்பதை யார் வெறுக்கின்றார்களோ அவர்கள் உண்மையான முஃமின்களாக ஆகின்றார்கள். அதே போன்று இரண்டாவது விடயம் தான் பாவங்கள். பாவங்களை யார் வெறுக்கின்றார்களோ, இது பாவம் நடக்கின்றதே, இந்த இடத்தில் போனால் கெட்ட விடயங்கள் பேசுகின்றார்கள், இவர்களோடு சேரக்கூடாது, இவர்களோடு சேர்ந்தால் நாம் ஏனையவர்களை பற்றி புறம் பேசுகின்றோம், இவருடைய சகவாசமே நமக்கு வேண்டாம், இவ்வாறு யாரே கெட்ட விடயங்களை புறக்கணிப்பார்களோ அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, மூன்றாவது விடயமாகத்தான் அந்த லஹ்வு, அந்த வீண் விளையாட்டு, அந்த பாவமான செயலை சொல்கின்றார்கள். தேவையில்லாத விடயங்கள், பிரயோசனம் தராத விடயங்கள் இருக்குது அல்லவா, எந்தவித அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை, எந்தவித நல்ல விடயமும் இல்லை, ஒரு எதிர்பார்க்கத்தக்க விடயம் இல்லை. அப்படிப்பட்ட விடயத்தில் கலந்து கொள்ளாமல், உதாரணமாக ஒரு கூட்டம் ரோட்டில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு தெரியாது ஏன் இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள், யாருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எதுவுமே தெரியாது, அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய கூட்டத்தில் நாமும் சேர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக தீமையை கண்டு புறக்கணிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நாம் சேரமாட்டோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு எது தேவையோ நாம் நல்ல அறிந்த விடயம்தான், நமக்கு என்னென்ன விடயங்கள் தேவையாக இருக்கின்றது என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் பூர்த்தியாக நமக்கு அறிவித்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலம் அறிவித்திருக்கின்றான், நீங்கள் இதை செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தருவான், நீங்கள் இதை செய்தால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். அது மட்டுமல்லாம நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கை மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இந்த விடயங்களை செய்தால் நீங்கள் வெற்றியாளர்கள், இந்த விடயங்களை செய்தால் நீங்கள் அந்த கியாமத்துடைய நாளில் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னென்ன கெட்ட செயல்கள் நடக்கின்றதோ
இருக்கிறதோ அந்த கெட்ட செயலை நாம் புறக்கணிக்க வேண்டும். அதில் நாம் பங்கு கொள்ளக்கூடாது. அதில் பங்கு கொண்டு அந்த கியாமத்துடைய நாளில் நமக்கென்று தயாராக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான சுவனத்தில் இருந்து அல்லாஹ் நம்மளை தடுத்து விடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு சூட்டிலும் குளிரிலும் நாம் அமல்கள் செய்கின்றோம், நல்ல விடயங்களை ஆர்வத்தோடு செய்கின்றோம். அவ்வாறு செய்துவிட்டு நம்முடைய நண்பர்கள் செய்வார்கள் தப்பான விடயங்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பாக நாமளும் செயற்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் நாம் சேர மாட்டோம். இந்த சுவனம் நமக்கு கிடைக்க மாட்டாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கின்றார், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் தொழுகையில குஷூவோட அமைதியான முறையில நான் என்னை படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கின்றேன், நான் அல்லாஹ்வோடு பேச போகின்றேன், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்றேன், இந்த படைத்த ரப்பு என்று உள்ளத்தில் உண்மையான எண்ணத்தோடு யார் அமைதியாக அங்கங்கு திரும்பி பார்க்காது, தொழுகையில் கெட்ட சிந்தனைகள், வீட்டு கவலைகள், வீட்டு பிரச்சனைகள் வராம யார் குஷூவோட தொழுவார்களோ, உண்மையான அந்த மனபக்தி, அந்த மன அச்சத்தோடு யார் தொழுவார்களோ அவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய சுவனத்தை தருவதாக வாக்களித்திருக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எத்தனை பேர் நம்ம 5 நேர தொழுகைகளை அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொழுகையில் நாம் தொழுதுவிட்டு நம்முடைய தொழுகையில் அந்த கியாமத்துடைய நாளில் நாம் கையை துடைத்து விட்டு வீசக்கூடிய அந்த டிசு பேப்பர் போன்று ஆகிவிடக் கூடாது. நம்முடைய தொழுகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நம்முடைய தொழுகையில் அந்த குஷூ என்று சொல்லக்கூடிய மன பயம் இருக்க வேண்டும், அல்லாஹ் என்ற அந்த அச்சம் இருக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்றேன் அந்த அச்சம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அல்லது பாடசாலையில் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிபர்களுக்கு முன்னால் இருந்தால் நாம் அவர்களை நம்மளை அழைத்தார் எந்த அளவு அவர்களுக்கு முன்னால் கண்ணியமான முறையில் நிற்போம். நாம் நிற்கும் போது அங்கு அசைய மாட்டோம், இங்கு அசைய மாட்டோம், அவரை பார்த்து கொண்டிருப்போம், அவர் பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு நம்முடைய சிந்தனையை செலுத்திக் கொண்டிருப்போம். இவ்வாறு தொழுகையில் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைத்துக் கொண்டால் தான் காஷிஊன் அந்த மனபயம் உடையவர்களாக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மத்தியில் சென்று அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுவனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த விடயமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார், உங்களுக்கு ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான சுவனம் வேண்டுமா? வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அந்த அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள், ஜகாத் கொடுப்பார்கள், தன்னுடைய இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் கஞ்சப்பட மாட்டார்கள். பொருளாதாரம் இல்லாமல் இருக்கின்றதா? அல்லாஹ்விடம் கையேந்துவது, ஐயோ அல்லாஹ்விடம் அழுவது, கெஞ்சுவது, கதறுவது, யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு, எனக்கு தந்துடுவாய் என்று சொன்னா நான் நல்ல விடயங்கள்ல செலவழிப்பேன் யா அல்லாஹ், என்னிடம் இப்போது இல்லாமல் இருக்கின்றது யா அல்லாஹ், என்னால் நல்ல விடயங்களில் செலவழிக்க முடியவில்லை, எனக்கு அந்த ஜகாத்தை கொடுத்து முடியவில்லை, என்னுடைய குடும்பத்தில் ஏழை குமர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. இவ்வாறு அல்லாஹ்விடம் கெஞ்சுவது, அல்லாஹ் கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை மறந்து விடுவது, அவருடைய அந்த பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை வைத்திருக்கின்றானே அதை மறந்து விடுவது. அவ்வாறு மறந்து வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு, அந்த பொருளாதாரத்துக்கு நாம் சரியான முறையில் ஜகாத்தை அளவு பார்த்து கொடுக்காமல் விடுவோம் என்று சொன்னால் அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த மிக கண்ணியமிக்க மிக பெருமதியான சுவனம் இல்லாமல் போய்விடுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். அந்த அல்லாஹ் தந்த சொத்திலிருந்து நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்போம் என்று சொன்னால் நமக்கென்று தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சுவனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் உறுதியாக வாக்களித்திருக்கின்றான், நீங்கள் ஜகாத் கொடுத்து விட்டு என்னிடம் வாருங்கள், நான் அந்த ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவனத்தில் உங்களை நுழைய வைக்கின்றேன், அந்த சுவனத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள், அந்த சுவனத்தில் இருந்து நீங்கள் எப்போதுமே நீங்கள் வெளியாக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதியாக வாக்களித்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் ஒரு பண்பைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிர்தௌஸுல் ஆலாவுடைய சுவனவாசிகளின் பண்போடு இருந்து ஒன்றை கூறுகின்றான், வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்களுடைய பாதுகாக்க வேண்டிய உறுப்புகளை பாதுகாத்திருப்பார்கள், அவர்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவிகளை மாத்திரம் அவர்கள் தொடர்பு கொண்டிருப்பார்கள், அந்நியர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், அந்நியர்களோடு ஜினா செய்திருக்க மாட்டார்கள், அவர்கள் தேவையில்லாத விடயங்களில்
என்று தன்னுடைய உடல் உறுப்புகளை பாவித்திருக்க மாட்டார்கள். ஹலாலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமணத்தை வைத்திருக்கின்றார். அவ்வாறு ஹலாலான முறையில் நாம் செய்த அந்த மனைவி மூலம்தான் அவர்கள் இன்பம் அடைவார்கள். அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வும் ரசூலும் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ்வும் ரசூலும் பொருந்திக் கொள்ளாத விதத்தில் அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் இந்த அடியார்களுக்கென்று படைக்கப்பட்ட அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கம் இல்லாமல் போய்விடும். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் திருமணத்தை தந்திருக்கின்றான். ஒன்று போதாதா, இரண்டாக முடிங்கள் அல்லது மூன்றாக முடிங்கள் அல்லது நான்காக முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். நீங்கள் ஹலாலான முறையில் அதை செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஃபிர்தௌஸுல் அலா உங்களுக்கு தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக கூறியிருக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் வல்லதீனஹும் லி அமானத்திஹிம் வஹதிஹிம் ராஊன், அது மட்டுமல்ல அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று தெரியுமா? அவர்கள் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுவார்கள். அவர்களிடம் அமானத்தாக ஒன்று கொடுக்கப்பட்டால் அதை சரியான முறையில் அதை என்ன செய்வார்கள்? பூர்த்தி செய்வார்கள், அதை வழங்குவார்கள். உதாரணமாக யாராவது நம்மளை நம்பிவிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். அந்த வாக்குறுதியை நிவர்த்தி செய்வார்கள், பூர்த்தியான முறையில் செய்து முடிப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி நான் அந்த சுவனத்தை ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தை கியாமத்து நாளில் தங்கியிருப்பதற்காக அவர்களுக்காக படைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக அந்த திருவசனத்தில் கூறுகின்றார், வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரர்கள் என்ன செய்வார்கள்? தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுவார்கள். இன்று தொழுதுவிட்டு நாளை தொழாமல் விட மாட்டார்கள். ரமலான் வந்தால் மாத்திரம் தொழ மாட்டார்கள். அல்லது தன்னுடைய தந்தை மரணித்து விட்டாரா கொஞ்ச நாள் தொழுவது, தன்னுடைய மனைவி மரணித்து விட்டாரா கொஞ்ச நாள் தொழுவது, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றதா கொஞ்ச நாள் தொழுவது, அல்லாஹ்விடம் கையேந்தி விடுவது, ஆனால் பிறகு மறந்து விடுவது, இவ்வாறு சொல்ல மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகையை எப்போதும் விட மாட்டார்கள், நிரந்தரமாக தொழுவார்கள். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான அமலம் தொடர்ச்சியாக செய்வதுதான் என்பதை அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான வணக்கம் என்று சொன்னால் ஓர் அமலை செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்வதுதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகையில் பராக்காக இருந்துவிடக் கூடாது. தொழுகை சீராகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய ஏனைய அமல்களும் சீராகிவிடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 7 தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதில் முதலாவதுதான் ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அதே போன்று தாம் சொல்லக்கூடிய தொழுகையில் மனபயம், அந்த அல்லாஹ்வுக்கு மத்தியில் நான் அல்லாஹ்வோடு உரையாடுகின்றேன் என்ற பயம் இருக்க வேண்டும். தொழுகையில் நாம் அந்தந்த சிந்தனைகளில் வர வைக்காமல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நமக்கு முன்னால் ஏதாவது கெட்ட விடயங்கள் நடக்கின்றதா, ஏதாவது பாவங்கள் நடக்கின்றதா, இஸ்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பாடான விடயங்கள் நடக்கின்றதா, அதில் பங்கு பெறாது அதை புறக்கணிக்க வேண்டும். அப்படி பண்பு இருந்தால் நமக்கு ஃபிர்தௌஸுல் அலா கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாலாவதாக நமக்கு அளித்த அந்த பொருளாதாரத்தில் இருந்து ஜகாத் கொடுத்தால் நமக்கு ஃபிர்தௌஸுல் அலா நிச்சயம் கிடைக்கும். அதே போன்றுதான் யார் தன்னுடைய மறைக்க வேண்டிய உறுப்புகளை ஒரு ஒழுங்கான முறையில் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக அளித்திருக்கக்கூடிய அந்த மனைவிகள் மாத்திரம், அந்த மனைவிகளோடு மாத்திரம் தொடர்பில் வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபிர்தௌஸுல் அலா என்ற சுவனத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாம நம்மிடத்தில் யாராவது நம்பிக்கைக்கு ஏதாவது தந்துவிட்டால், உதாரணமாக நமக்கு கல்வி இருக்கின்றது, நம்மிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்வியை திறமையை தந்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த கல்வியின் மூலம் அந்த கல்வி நமக்கு அமானத்தாக இருக்கின்றது. அதை கொண்டு நாம் மக்களுக்கு பிரயோஜனம் அடைய வைக்க வேண்டும். அதே அந்த கல்வியை கொண்டு நாம் இஸ்லாம் மேலங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த அமானத்தை நாம் பூர்த்தியாக செய்வோம் என்று சொன்னால் அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்தை அடைய முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அது மட்டுமல்ல, யார் தொழுகையை பேணி பாதுகாத்து தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை தொழுகையுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வார்களோ
அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிர்தௌஸுல் அலாவை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றார். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இந்த 7 தன்மை யாரிடம் இருக்கின்றதோ இவர்கள்தான் அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்தின் சொந்தக்காரர்கள், அனந்தர சொத்துக்கள் இவர்களுக்குத்தான் இது சொந்தம். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அந்த சுவனத்தில் அந்த ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லக்கூடிய சுவனத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருப்பதே அந்த ஆகிராவுடைய நாளில் நாம் வெற்றி அடைய வேண்டும். இந்த உலகத்தில் ஏதோ தானோ ஒன்று வாழ்ந்துவிட்டு செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கியாமத்துடைய நாளில் சென்று கை செய்தப்பட வேண்டி ஏற்படும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் நல்ல அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். நபிமார்களை அனுப்பி தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்து நாம் அதன்படி அமல் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த மிகவும் மகத்தான அந்த சுவனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.